கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துணி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் தேவ சமாதானத்தை குறித்து பார்த்தோம். கர்த்தர் கொடுக்கிறதான சமாதானம், ஆவியின் கனியில் வரக்கூடியதான சமாதானம் இவைதான். இந்த வேளையில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இதுவும் தேவ சமாதானத்தை கொடுக்கிறது. தேவன் இந்த சமாதானத்தை கொடுக்க வல்லவர் என்று சொல்லுகிறது. யாருக்கு அதை கொடுப்பார் என்று சொன்னால், நான் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அன்பு நமக்குள்ளாக நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிலைக்குள்ளாக நாம் வர வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக சொல்கிறார் இந்த வசனத்தில். அவரை பற்றி கொள்ளுகிற மக்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே அவரையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர் என்று சொல்கிறான். நமக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நாம் யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம்? இந்த உலக பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? நமக்கு நெருங்கிய உறவினர்கள், கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும், பிள்ளைகள் மீதும் நம்பிக்கையை வைக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதோடு கூட யாரை உண்மையாய் பற்றி கொண்டிருக்கிறோம்? நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரையே பற்றி கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அவரையே நம்பி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையில் கர்த்தர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க வல்லவராய். இந்த உலகத்தில் உங்களுக்கு சமாதானத்தை ஒருவராலும் கொடுக்க முடியாது. இயேசு சொன்னார், நான் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. அப்படிப்பட்டதான ஒரு மெய் சமாதானத்தை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வேளையில் அவரை நோக்கி பாருங்கள். பூரண சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்களை வழி நடத்துவார். இந்த வேளையில் கூட விசேஷமாக அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும், அவரை உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி பண்ணுற வேளையில் தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இந்த முக்கியமான சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறாங்க. ஆகவே அருமையானவர்களே, உங்களுக்கு பூரண சமாதானம் வேண்டுமா? இயேசுவினிடத்தில் வாருங்க. உங்களுக்கு பூரண சமாதானம் வேண்டுமா? கர்த்தரையே பற்றி கொண்டிருங்க. அவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்றிருந்தாலும் கூட பூரண சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த சமாதானம் தான் ஆவியின் கனிகளிலே ஒன்றாய் அறியப்படுகிறது. கலாத்தியர் 5:26 பார்க்கின்ற வேளையில் இந்த கனியை, சமாதானம் என்கிறதான கனியை தேவன் அதுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் அந்த சமாதானத்தை பெற்றவர்களாக நாம் இந்த நாளை கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, ஏசாயா சொன்னது போல, ஆண்டவரே, பூரண சமாதானத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் பற்றி கொண்டு உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து வழிநடத்த வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் பூரண சமாதானத்தை பெற்றவர்களாக இருப்பீர்கள்.